நீயா? நீதான் அந்த நல்ல பையனா? அவனுக்கு கேக்குற குவாலிபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. உன்னை எப்படியா வேலைக்கு சேர்த்து பாருங்க. அது என்ன குவாலிபிகேஷன் சார்? நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நீ அவுட், ஆள அவுட். சார் நான் அப்புறமா எல்எல்பி எம்காம் அப்படியே தான் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். இதுவே ஜாஸ்திங்கிற இன்னும் அதிகம் படிக்கிறாங்கறியா? அந்த காம்பவுண்ட்லயே அவனோட அதிகம் படிச்சவங்க யாரும் இருக்க கூடாது. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்க. அவங்க எதுவரை படிச்சிருக்காங்க? அவனுக்கு படிக்கவே இல்ல. சும்மா எல்லாம் இதே மாதிரி தான். அப்படின்னா ஏதோ எல்கேஜி யூகேஜி தான் படிச்சிருக்கேன். அப்புறம் ஸ்கூலுக்கே போல சொல்லி தேர்த்து விட்டுருங்க. அவனுக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகலங்கிற நீ கான்வென்ட் எங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? நீ ரொம்ப ரெண்டு புடிச்சோயா சார். எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு, அது வேணா எப்படி சமாளிச்சு சேர்த்து விட்டுலாம். ஆனா அவனுக்கு கேக்குற பர்சனாலிட்டி அவன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா? அது அந்த மாதிரி பர்சனாலிட்டி சார். சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க. நீ நல்லா முழுமுன்னு இருக்கிய. முடியெல்லாம் கழிச்சு விட்டுறேன், சட்டை எல்லாம் கழிச்சிடுறேன். எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுங்க சார். ஒரே அடியா பிச்சை கேட்கறேன்னு வந்துட்டிய. ரொம்ப காசுப்படாமா சார்? வீட்டுல 7 உருப்படி பத்தியும் பத்தியமா கிடக்குது. ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுத்தா ஒரு வேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. சரி விடு, உன்னை எப்படி சொல்லி சேர்க்கணுமோ அப்படி